வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். வடரங்கம் ஊராட்சியில் தட்டிப்பாலம் சீரமைக்க பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத ஊராட்சி நிர்வாகம். ஜூலை 5. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே வடரங்கம் ஊராட்சியில் அண்ணாநகர் மற்றும் வடக்கு தெருவை இணைக்கும் பாலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தட்டிப்பாலம் சேதமடைந்து மிகவும் மோசமாகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் அப்பகுதி மக்கள் விவசாயிகள் அடிக்கடி கீழே விழுந்து அடிபட்டு காயங்கள் ஏற்படுவதாகவும் ஊராட்சியில் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி உள்ளது. இப்பள்ளிக்கு பட்டியமேடு ஏத்தக்குடி மேலவாடி கீழவாட்டி வடரங்கம் பெரியத்தெரு சின்னத்தெரு அரசடித்தெரு ஆகிய பகுதியில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் பள்ளிக்கு செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் வடக்கு தெரு பள்ளிக்கூட தெரு பொதுமக்கள் தெற்கு ராஜன் வாய்க்காலை கடந்துதான் விவசாய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அப்படி செல்லும் போது மிக முக்கியமான பாலமாக இந்த தட்டிப்பாலம் உதவுகிறது. இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டி பலமுறை ஊராட்சி மன்றத் தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி செயலாளர் ஆகியோரிடம் பலமுறை தெரிவித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் இந்த பாலத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்.